டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள தொழில் முனைவோருக்கு வழங்கப்படும் நிதி நிவாரணத்தை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நடுத்தர மற்றும் பாரிய அளவிலான வர்த்தக உரிமையாளர்களை ஊக்குவிக்கும் முகமாக இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன்படி தகுதியுள்ள வர்த்தகர்கள் 25 லட்சம் ரூபாய் வரையிலான கடனை பெறுவதற்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த கடனுக்கான வட்டி வீதம் வெறும் 3% எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த கடனை பெற்ற பிறகு முதல் 6 மாதங்களுக்கு கடன் தவணை செலுத்த தேவையில்லை எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 6 மாத சலுகை காலத்தை தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்குள் இந்த கடனை முழுமையாக செலுத்தி முடிக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கடன் வழங்கப்பட்டதிலிருந்து முதல் 6 மாதங்களுக்கு சலுகை காலம் வழங்கப்படுகின்றது. அதன் பின்னர் இந்த 6 மாதம் உட்பட 3 ஆண்டுகளுக்குள் இந்த மொத்த கடனையும் செலுத்தி முடிக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கடனை அனுமதி பெற்ற வணிக வங்கிகள் மற்றும் விசேட வங்கிகள் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டத்திற்காக 5 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டில் 50க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்துள்ளது. இதன்படி 1646 பாடசாலைகள் 50க்கும் குறைவான மாணவர்களை கொண்டு இயங்குவதாக கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை கடந்த ஆண்டு 50க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளின் எண்ணிக்கை 1555 காணப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கடந்த ஜூன் மாத அறிக்கைக்கு அமைய இந்த எண்ணிக்கை 1646 அதிகரித்திருக்கின்றது. இந்த எண்ணிக்கையானது மேலும் அதிகரிக்கும் என்பதையும் கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டவர்களில் 88% வீடுகளை சுத்தம் செய்வதற்கு வழங்கப்படுகின்ற 25,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட சமூகத்தினரின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காகவும் அவர்களை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காகவும் அரசாங்கம் முன்னெடுத்துள்ள பரந்துபட்ட வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நிதி வழங்கப்பட்டிருந்தது. இதேவேளை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள பாடசாலை மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக அரசாங்கத்தால் 15,000 ரூபாய் நிதி வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூறாவளியால் பகுதி அளவில் வீடுகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அனர்த்தத்தினால் தமது வீடுகளையும் காணிகளையும் முழுமையாக இழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட உள்ளது. இந்த நிதிகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் நேரடி கண்காணிப்பில் வழங்கப்பட்டு வருவதாகவும் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது.